இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் என்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நெகேமியா இஸ்ரவேல் மக்களை சந்தித்த போது அவர்கள் மிகுந்த கலக்கத்திலும் கண்ணீரிலும் இருந்தனர். அப்போது நெகேமியா அவர்களுக்கு சொன்னது, கவலைப்படாதீர்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் என்றார். ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்களோ அல்லது தோல்விகளோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கின்றது என்பதை நினைவு கொள்ளுங்கள். அவருடைய சத்தியம் மாறாதது. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியே உங்களுக்கு புதிய பலனை தரும். இந்த மகிழ்ச்சி தான் உங்களை மனமுடைந்து போகாமல் கிருபையோடு முன்னேறச் செய்யும் ஒரு கவசம். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் எங்களை சூழ்ந்துள்ள கவலைகளையும் சோர்வுகளையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தரும் மகிழ்ச்சியே எங்களுக்கு பலன் என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்களில் உம்முடைய கிருபையை ஊற்றுவீராக. எங்களை சூழ்ந்துள்ள சூழ்நிலைகளை விட நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு பெரிய பலத்தை தரட்டும். உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நாங்கள் உறுதியாக நடக்க எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. இந்த வசனத்திற்கு இந்த நாள் முழுவதுமாக எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகமா இருக்குது. இயேசுவின் நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பேராய் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்துவீராக. மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.